குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தை மனசாட்சி உள்ள ஒருவர் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 8951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் ஆணைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமையை நிலைநாட்டும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறினார். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. சாதிய பாகுபாடுகளை, குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஸ்கூல் முடித்த எல்லோரும் உயர்கல்விக்கு போகிறத உறுதி செய்யணும்னு நாம் பாடுபட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழிலை ஊக்குவிக்க பாடுபடுது. அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதை மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதே நேரத்தில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் முடிவு பண்ணோம். அதன்படி உருவானது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். MSME தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே பாஜக நின்று கொண்டுதான் இருக்கிறது என்று முதல்வர் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிண்டலாக பதிலளித்திருக்கிறார். சேலம் ஓமலூர் பகுதியில் நடந்த பாஜக நிர்வாகிகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் இவ்வாறு கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.